வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம அபிராமி அந்தாதி தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஆடி மாசம் முடியவும் போகுது. நாமளும் ஏறக்குறைய ஒரு 88 பாடல்களை நம்ம இன்று ஒரு சுதாமா யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 84லேருந்து 88 இந்த பாடலை பார்க்கலாம். இந்த 2 நாள்ல நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தா நம்ம முடிக்கிறதுக்கு உண்டான திறமையும் நமக்கு வழிகாட்டி பண்ணி நமக்கு எல்லாமே அருள் புரிவாங்கிறது சந்தோஷமா நம்ம ஏற்றுக்குவோம். இந்த பாடல் என்ன, அதோட பலன் விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாடல் எண் 84, தர்ம சங்கடங்கள் நீங்கிறதுக்காக இந்த பாடலை பாராயலாம். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மன் செஞ்சடையாளை வஞ்சக நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை எங்கென்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. இதோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை. உடையாள்னா என்ன? ஒல்கு. அது எதோட கம்பேர் பண்றாருன்னா, இந்த அனைத்துலகுக்கும் ஈரேழு புவனங்களுக்கும் ஈரேழு லோகங்களும் அண்ட சராசரங்களுக்கும் யார் தேவி? உடையாள். யாருக்கு சொந்தமானவள்? இந்த அனைத்துலகுக்கும் சொந்தமானவள் உடையாள் யாரு? ஆத்தா தேவி தான். அந்த தேவி எப்படி இருப்பாளாம்? செம்பட்டு உடையவள், செந்நிறம், அழகான செக்கச்செவேல்னு ஒரு நிறத்துல இருக்கிற ஒரு சிவப்பு புடவையை அணிந்திருப்பாளாம். அதோடு அவர் என்ன ஒப்பிடுறாருன்னா, ஒளிர்மதி செஞ்சடையாளை. அம்பாலோட கிரீடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சிவபெருமான் வந்து இளம்பிறையை அணிந்து இருக்கிறாரோ அதே மாதிரி அம்பாலும் சில ரூபங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த நிலவை வந்து 3ஆம் பிறை நிலவை அப்படியே கீற்று போல் அணிந்திருப்பாள். முக்கியமா ராஜராஜேஸ்வரி அதுல எடுத்தாலும் சரி, வாராகி அன்னை எடுத்தாலும் சரி, நிறைய ரூபங்கள்ல எப்படி சிவபெருமான் அணிந்திருக்காரோ அதே போல அம்பாலும் அந்த ஒளிர்மதி சந்திரன் ஒளிர்விட்டு கொண்டிருக்கிற சந்திரனை தலையில் செஞ்சடையாளின சடையில் வைத்திருப்பாள். அவர் யார போய் தீண்ட மாட்டார்? பஞ்சக நெஞ்சு உடையவங்களை தீண்டவே மாட்டார். அதுக்கப்புறம் அவரை எப்படி ஒப்பிடுறாருன்னா, அவளுடைய இடையை வந்து இந்த இடத்துல அழகா கூடும். ஏற்கனவே நிறைய இடத்துல மெல்லிய இடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, தயங்கு நுண்ணூல். அதாவது ஒரு நூல் எப்படி தயங்கி தயங்கி போகும், அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு அந்த இடை இருக்கான். தயங்கிய நுண்ணூல் அளவுக்கு இடையாள யாரு? என்னோட அம்மாவோட இடை, ஆத்தாள் தேவியின் இடை தயங்கு நுண்ணூல். எங்கள் பெம்மான் இடையாளை. சிவபெருமான் ஒரு பாகத்தை வாங்கினாங்களா, இடபாகத்தை, அதை தான் சொல்ல வர்றார். எங்கள் பெம்மானின் இடையாளை இங்கென்னை இனி படையாளை. இவ்வளோ பாட்டல்ல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? எனக்கு இந்த பிறவி வேண்டாம், இந்த பிறவி பிணியை ஒழிக்கணும் தான் பேசின்றதா இப்போ உறுதியாவே சொல்லிட்டார். இனிமேல் என்னை ஆத்தா படைக்க மாட்டா. அவர் இன்னொருத்தரை மற்றவங்களுக்கும் என்ன வேண்டிக்கிறாரு? உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. அதாவது இதை வழிபடுற, இந்த பாடலை வழிபடுறவங்களும் அம்பாளை வழிபடுறவங்களையும் திரும்ப என்னது? பிறவி பிணி என்பது அகலாது, பிறவி பிணி வராது. ஸோ அந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது தர்ம சங்கடங்களான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பால் ஆத்தாள். பாடல் எண் 85. இது வந்து துன்பங்கள். நீங்க துன்பங்கள் எல்லாத்துலயும் கலந்துருக்குங்க. இந்த பாடலை தினந்தோறும் பாராயணீங்கன்னா துன்பம்ன்றது டோட்டலா நீங்கும். பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5ம் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. ஏறக்குறைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் எப்படி சொல்றாரு பாருங்க. துன்பத்தை எப்படி அம்பாள் வந்து தீர்க்கிறான்றத. பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும். எந்த திசையில பார்த்தாலும் அம்பாள் தெரிகிறான். எப்படி தெரிகிறாள்? எடுத்தோடனே சொல்லிட்டார், பாசமும் அங்குசமும். எல்லா கடவுளும் பார்த்தீங்கன்னாக்கா அங்குசம் வச்சிருப்பாங்க. பாசம்ன்றது அம்பாள் நம் மீது வைத்திருக்கும் தனி பெரும் கருணை. அதை எப்படி வந்து ஒப்பிடுறாருன்னா, அம்பாள் வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு வண்டு புதுமலர், பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர். ஒரு புதுமலர்ல தேன் ததும்பி நிற்கும். அந்த தேனை பருக வண்டு வரும் இல்லையா? அப்பொழுது அந்த வண்டு அந்த மலரிடத்திலே சிறைப்பட்டு கொண்டு விட்டது. இதைத்தான் அபிராமபட்டரும் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அம்பாள் ஒரு பூத்த புதுமலராக இருக்கிறாள். அதில் இருக்கும் தேனானது
நமக்கு ஞான செல்வங்களையும் கருணையையும் அன்பையும் வழங்குகின்றது. அமுத சுரபி போல் சுரந்து கொண்டிருக்கின்றது. அதை பருக வேண்டிய பக்தர்கள் நாம் யாரிடத்தில் சிறைப்பட வேண்டும்? அம்பாள் இடத்தில் சிறைப்பட வேண்டும். அதைத்தான் இவ்வளவு அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி சொல்றாரு பாருங்க. என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால். அல்லல்னா துன்பம். என்னுடைய துன்பத்தை எல்லாம் அவள் தீர்க்கிறவள். திரிபுரையால் திருமேனியும், திரிபுரையானின் திருமேனியும் சிற்றிடையும். அதுக்கப்புறம் எவ்வளவு அழகா ஒப்பிடுறாரு பாருங்க. வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையும். அதாவது அம்பாலோட திருமார்பில் என்ன வழிந்து கொண்டிருக்கிறது? ஞானமும் கல்வியும் அன்பும் வழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருமார்பின் மேல் ஒரு அழகான முத்து மாலையும் இருக்கிறது. அதை அந்த இது எப்படி இருக்கா? அந்த அம்பாலோட திருமார்பை ஃபுல்லா குங்குமத்தால அப்பி இருக்காங்க. அப்போ அம்பாள் எப்படி இருக்கிறாளாம்? ஒரு கரும்பை வச்சு 5 புதுமலர் 5ம் கரும்பும் வச்சிருக்கா. அம்பாள் ஏன் கரும்பும் 5 மலர்கணங்களை வைத்திருக்கிறாள்? எப்பொழுதெல்லாம் பக்தர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் காக்கும். திசையிலிருந்து துன்பங்கள் வந்தாலும் அத்திசையிலிருந்து உடனடியாக நம்மை காக்க அம்பாள் ஓடோடி வர வேண்டும் என்பதற்காக கரும்பையும் 5 மலர்கணைகளையும் வைத்திருக்கிறாள். அழகா முடிக்கிறாரு. அந்த பாடலை பாராயணம் பண்ணா நல்லா தெரிஞ்சிருக்கும். துன்பங்கள் நீங்கும். பாடல் 86. ஆயுத பயம் நீங்க. மாலையன் தேட மறைதேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளி நிற்க கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பாடல்ல எல்லாருமே கொண்டு வர்றார். திருமாலு, அப்புறம் காலசம்மாரமூர்த்தி எல்லாத்தையும் ஒப்பிடுறாரு. விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலோட பலன்னா ஆயுத பயம் நீங்க. இந்த ஆயுத பயம் அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட கடைசி காலத்துல யமன் வருவார் இல்லையா? யமன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. திரிசூலம் தான். 3 பாகங்களாக பிரிந்திருக்கக்கூடிய திரிசூலத்தை தான் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுறார். அது நீங்க பாடலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். விளக்கத்தை பார்க்கலாம். மாலன் அயன் தேட. மாலன்னா பெருமாள், அயன்னா பிரம்மன். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சிவபெருமான் இவங்க 2 பேருக்குள்ள இது ஆணவம். அடிய முடிய நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பாருன்னு பார்த்தார் சிவபெருமாறு. யாருக்கும் எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அடிமுடி காணாத ஒரு சொயரூபமா அழகா அந்த இதுல கூட நீங்க எல்லா கோயில்லையும் பார்த்திருப்பீங்க. அடிமுடி காணா ரூபத்தை எல்லா சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் சுத்தி வர கர்ப்ப கிரகத்துல ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ ஆணவர் தேவர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஆணவம் இருந்தது. அதையெல்லாம் அவங்களும் தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு பின்னாடி பார்ப்போம். மறை தேட. மறைனா வேதங்கள். வேதங்களும் தேடுகிறது. வானவர்கள், தேவர்கள், தேவாதி தேவர்கள், சித்தம அவர்களும் தேடுகிறார். யாரு? நின்ற காலையும். அந்த கால திருவடியை தேடுறாங்க. அப்படி யாருக்குமே கிடைக்காத அந்த திருவடி இது இப்ப சிவபெருமான் இப்ப அம்பாளை சொல்றாரு. சூடக கை. சூடக கைனா அழகான வளையல்கள் அணிந்த கை கொண்டு கதித்த கப்பு வேலை செங்காலன். இந்த இடத்துலதான் அந்த ஆயுதத்தை சொல்ல வர்றார். கதித்த கப்பு வேல். கதித்த கப்பு வேல்னா அந்த வேல் 3 பாகமா பிரிச்சா திரிசூலம் சொல்லுவாங்க. அந்த ஆயுதத்தை வெங்காலன், காலன்னா யமன், என் மேல் விடும்போது, அந்த ஆயுதத்தை என் மேல விடும்போது நீ வெளி நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் அதோட நீ நின்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரி சொல்றாரு பாருங்க. எனக்கு நீ காட்சி பொருள், நீ கண்டிப்பாக எனக்கு வருவ. ஏன்னா நீ ஏற்கனவே எனக்கு இது கொடுத்துருக்க, வாக்கு கொடுத்துருக்க. கண்டிப்பாக நீ வெளி நிற்பாய். ஆனால் வெளி நிற்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க. பாலையும் தேனையும் பாகையும் போலும். பால் எவ்வளவு இனிமையானது, தேன் எவ்வளவு இனிப்பா இருக்கும், பாகைனா சக்கரைப்பாகு. அது போல பனிமொழி என்னன்னா உன்னுடைய சொற்கள், உன்னுடைய ஆறுதல் எனக்கு வேண்டும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம உயிர் விடும்போது நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீயும் எனக்கு காட்சி பொருளா நிக்காம எனக்கு ஒரு ஆறுதலா 2 வார்த்தை, மகனே கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கேன்ற அந்த ஆறுதல் பனிமொழியை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். இப்ப தெரியுதுங்களா அந்த ஆயுத பயம்னா என்னன்னு? நம்மளோட யம பயம் முழுவதுமாக நீங்கும். பாடல் 87. செயற்கரிய செய்து புகழ் பெற. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால்
விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. இது முழுக்க சிவபெருமான் தான். பாருங்க, பாடலை பார்த்துட்டு விளக்கமும் பார்க்கலாம், பலன்களையும் பார்க்கலாம். இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது செய்வதற்கு அரிய செயல். அந்த மாதிரி நம்மளாலே இது முடியாதுன்னு நினைச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு செஞ்சு அது மூலமா நமக்கு நல்ல புகழ் கிடைக்கும். இது என்ன சொல்ல வர்றா, முதல்ல சிவபெருமானை பத்தி சொல்றாரு. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம். அதாவது மொழிக்கும் நீ தென்பட மாட்ட, என்னுடைய அறிவுக்கும் நீ தென்பட மாட்டா, எட்டாத உன்னுடைய உருவம் என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். அதாவது நீ மற்றவங்களுக்கெல்லாம் திரிபுரங்களை அழித்தார், மன்மதனை நீ அழித்த, ஆனா உன்னுடைய விழி எனக்கு என்ன கொடுத்ததுன்னா என்னுடைய வினைகளை அகற்றி விட்டது. அந்த வினைகளை அகற்றியதால் தான் என்னால் அபிராமியின் அருளை பெற முடிந்தது அப்படின்னு சொல்ல வராரு. அதேதான் சொல்றார், விழியால் மதனை அழிக்கும் தலைவர். மன்மதன் சிவபெருமானோட யோக நிலையை கலைக்க வந்தார். ஆனா அவர் எப்பேற்பட்ட மூர்த்தி, அவரை கலைக்கிறதுனால என்ன நடக்குங்கிறத அவரை அழித்து உலகிற்கு ஒரு பாடத்தை புகட்டினார் சிவபெருமான். ஆனால் அதே கண்கள் எனக்கு அனுகூலம் செய்தது, கிருபை எனக்கு கொடுத்தது. அப்படிப்பட்ட தலைவர் அடுத்த லைன் திரும்ப அம்பாளை கொண்டு வந்துட்டார். அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி. அம்பாள் என்ன பண்ணாலாம், யோக நிலையில் தானும் இடம்பெற வேண்டும் என்று தவம் செய்து, அண்டமெல்லாம் இந்த உலகத்துக்கே தவம் செய்து அம்பாள் அவரிடத்தில் சமபாக இடத்தை பெற்று என்னவானார், அர்த்தநாதீஸ்வரர். உலகம் புற இப்ப கொண்டாடுறோம் இல்லையா, அந்த அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்தை நமக்கு கொண்டு வந்தது அம்பாள். எப்படி, உலகமெல்லாம் அண்டமெல்லாம் பழிக்கும், உலகெல்லாம் ஒரு விரதத்தை ஆரம்பிச்சு, அந்த தவம் என்னும் விரதத்தை ஆரம்பிச்சு அது மூலமா அம்பாளை தன் சிவபெருமானோட ஒரு பாகத்தை வாங்கி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையேன்னு சொல்லிட்டு அழகா முடிச்சுட்டாரு நம்ம அபிராமி பட்டர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு அம்பாளை கடவுள்தான் பெரியவர் என்று நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறியவராகி கடவுளின் கருணை பெற வேண்டும், பெற முடியும். பாடல் 88 எப்போதும் அம்பிகை பெற அருள் பெற, இதுதாங்க அதோட பலனே. பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்றிரவன் என்று தள்ளன் தகாது தரியலர் தம் புறமன் என்றெரிய பொறுப்பு உருவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. விளக்கத்தை பார்த்தரலாம் வாங்க. இந்த பாடல்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் பக்தரே இல்லை, என்ன தள்ளிடாதன்னு ஒரு லைன்ல சொல்றாரு. பரம் என்று, பரம்னா உன்னையே பரம்பொருள் என்று உன்னை அடைந்தேன். ஏன்னா எவ்வளவு கடவுள் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரை பார்த்தாலும் யாரு தெரியும், அபிராமி உன்னை மட்டும்தான் தெரியும். அதனால உன்னையே பரம்பொருள் என்று உன்னை சரணடைந்தேன். தமியேனும் உன் பக்தருக்குள், தமியேனும்னா அடியேன் ரொம்ப சிறியவன் தான். உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. எவ்வளவு இந்த லைன்ல தான் அவர் சொல்ல வர அந்த பாயிண்ட். உன்னுடைய பக்தர்களை நீ தராசு தட்டில் வைத்திருப்பாய், இவன்லாம் நமக்கு பக்தராக இருப்பான்ற. அப்படியெல்லாம் நீ எடை போட்டு பார்த்து என்ன, நான் அந்த அளவுக்கு தொண்டரோ இல்லை உன்னுடைய பக்தனோ இல்லை, ஆனா நான் உன் பிள்ளை, நான் ஏதாவது செய்திருந்தாலும் இவன் தள்ளத்தகாது என்று என்னை தள்ளிவிடாதேன்னு அவ்வளவு அழகா சொல்றார். தரம் பிரித்து அவன் இவன் என்று, இவன் இதற்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று தள்ளிவிடாதே. தரியலர் தம் புறமன் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய. இப்ப சிவபெருமான் சொல்றார், அன்னைக்கு சிவபெருமான் ஒரு கண் அசைவினாலும் சிரிப்பினாலும் திரிபுரர்களை எரித்தார்ன்றது நாம படிச்ச வரலாறு. திரிபுரர்கள்னா இந்த மும்மலங்க சொல்றல, கண்மம் ஆணவம் மாயைன்னு சொல்லிட்டு அந்த அசுரர்கள், அவர்களை ஒரு பார்வையால் ஒரு சிரிப்பாலே எரிச்சிட்டாரு. ஏன், அந்த இடத்தில் அவர்கள் எல்லாம் தொண்டர்கள் இல்லை, அவர்களுக்கு ஆணவம் மென்மேலும் ஓங்கியது, அதனால் அவர்களை எரித்தார். வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற, அதாவது பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்தது, அதனால் அவருக்கு ஆணவம் அதிகமாகி ஒரு தலையை அப்படி கிள்ளி எய்தாரு நம்ம சிவபெருமான். ஏன், உனக்கு ரொம்ப ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னு. அப்படிலாம் இருந்த அவர்கிட்ட
நீ உன்னை சரணடைந்து இடப்பாகம் பெற்றவள், ஒரு பாகம் பெற்ற. அதனால் கண்டிப்பாக அம்பாள் நீ என்னுடைய தாய், என்னை பக்தனாக ஏற்றுக்கொள் சொல்லிட்டு அவர் அவ்வளவு அழகா விண்ணப்பம் சொல்றார். அவர் சிறியவரா. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, பிரம்மதேவனோட சிலையை கொய்து அவருடைய ஆணவத்தை அடக்கியது. இன்னொன்னு திரிபுரர்களை எரித்தது. இது ரெண்டுமே ஆணவத்தின் உச்சம், வெளிப்பாடு. இதுல இருந்து என்ன தெரியுது? பக்தர்களாக நாம் சரணடைந்தால் மட்டுமே கடவுளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். என்ன மக்களே, புரிஞ்சிருக்கா? ஏறக்குறைய நாம ஆண்டவனோட அருளாசியில நாம ஏறக்குறைய பாதி 90% முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 12 பாடல் தான் முடிச்சிருவோம். ஆத்தாளோட அருளாசியும் அனுகிரகம் இருக்கும்போது, உங்களுடைய பேராது இருக்கும்போது இதை கண்டிப்பா நம்ம நினைச்சு முடிக்கலாம். நீங்க எதை நினைச்சு இதை இப்ப வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம், கண்டிப்பா அது நடக்கும்.